என்ன ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் முடிச்சோடனே நீங்கள் எல்லாருமே மார்க் போட்டு பார்த்துட்டீங்களா? ரைட், போட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கெல்லாம் வந்து 625, 635, 640 இந்த மாதிரி ஸ்கோர், நல்ல ஸ்கோர் வந்தவங்களுக்குலாம் அடுத்த தாட் வந்து என்ன வந்திருக்கும், என்ன மாதிரியான காலேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் சில பேட்ரியாட்டிக் ஸ்டூடெண்ட் நீங்கள் இருப்பீங்க, நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும், அங்கே சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப், என்ன மாதிரியான ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் புனே இருக்குல்ல, அதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரைட், இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது என்னன்னா, நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் வந்து நீங்கள் 60% மார்க்கும், இங்கிலீஷ் அண்ட் அதர் சப்ஜெக்டில் நாட் லெஸ் தென் 50% மார்க்கும் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அண்ட் நீட்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம். mcc.nic.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க. அதுல நம்ம நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் நம்பரோட நம்மளோட அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்மளோட மார்க் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து எங்க அனுப்புவாங்க, நமக்கு ஏஎஃப்எம்சி மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவாங்க. அவங்க இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை மட்டும் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன சார், நான் தான் ஏற்கனவே நீட் டெஸ்ட் எழுதினேன், இன்னொரு டெஸ்ட்டுங்கிறீங்க? ஆமா, அவங்க இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் இந்த ஏஎஃப்எம்சி மெடிக்கல் காலேஜில் மட்டும் என்னன்னா, உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பேட் அப்படிம்பாங்க, சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். இந்த ரெண்டு டெஸ்ட்டும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு பூனே மெடிக்கல் காலேஜில் நடக்கும்பா. ரைட், அது என்ன சார், இங்கிலீஷ் டெஸ்ட்னா என்னன்னா, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங், இங்கிலீஷ்ல பேச முடியுதா, இங்கிலீஷ்ல எழுத முடியுதா, இங்கிலீஷ்ல படிக்க முடியுதான்னு சொல்லி செக் பண்றதுக்காகவும், அவங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்மில, அதனால உங்களுக்கு வந்து உங்களோட குட் சைக்காலஜி உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காகவும் இந்த ரெண்டு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க உடனே பேனிக் ஆக வேண்டாம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களை டெஸ்ட் பண்றாங்கல்ல, அதுல வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் கரெக்டுக்கு 2 மார்க்கும், ராங் ஆன்சருக்கு 0.5 மார்க்கும் இருக்கும். நெகட்டிவ் மார்க், அது நெகட்டிவ், சிம்பிளி வி கேன் சே நெகட்டிவ் மார்க் வந்து என்னது 0.5 மார்க் இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்து நமக்கு 80 மார்க் இருக்கும். நம்ம நீட் வந்து எவ்வளோ எழுதுறோம், 720 எழுதுறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 720 பிளஸ் இந்த 80 மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன வரும், 800 வரும். 800க்கு நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிற மார்க்கை பார்த்துட்டு அதை 4ஆல டிவைட் பண்றாங்க. அப்போ 800 மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணா என்ன நடக்கும், 200 மார்க் கிடைக்கும். இந்த 200 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தென் நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம அப் டு டேட்டடா இருக்கமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அது வந்து ஒரு 50 மார்க்குக்கு நடக்கும்பா. அப்போ டோட்டலா பாருங்க, எக்ஸாம்ஸ்ல இருந்து ஒரு 200 மார்க்கும், பர்சனல் இன்டர்வியூல இருந்து ஒரு 50 மார்க், அப்போ டோட்டலா 250 மார்க். அவுட் ஆஃப் 250 மார்க் நம்ம என்ன ஸ்கோர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். டோட்டல் சீட் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள், 145 சீட் வந்து அவைலபிள். நீங்க அந்த சர்வீஸ் 4.5 இயர்ஸ் டிகிரி முடிச்ச உடனே நீங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல உங்களை வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு டிவைட் பண்ணுவாங்க. தென் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வேரியஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களை அஸ் அ டாக்டரா உங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது என்ன சார், பேட் டெஸ்ட்டை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே, ஆனா அந்த டெஸ்ட் நாங்க எழுதணும்னு சொன்னீங்க, ஆனா அதை பத்தி ஒருமே மார்க் அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. இந்த பேட் டெஸ்ட் அப்படிங்கிறது, சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட சைக்காலஜியை டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான். அந்த மார்க்ல அவங்க வந்து மினிமம் ஒரு மார்க், சே 100க்கு 35 பாஸ்னா நம்ம 35 மார்க் எடுத்தா பாஸ் ஆனா போதும். அந்த மார்க்கை அவங்க நம்ம செலக்ஷன் கிரைட்டீரியால எந்த இடத்துலயுமே கொண்டு வரதில்லை. ஜஸ்ட் அப்சர்விங் அஸ், நம்மளை வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம்.
பட் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போயிட்டோம்னா நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு எலிஜிபிள் ஆயிட்டோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் நீட் மார்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 200க்கு மாத்திடுறாங்க. தென் இன்டர்வியூல 50 மார்க் இது ரெண்டையும் சேர்த்தாங்கன்னா 250 மார்க். 250 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோங்கிறத பொறுத்து ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. பேட் டெஸ்ட்ங்கிறது என்னது ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி தான். ரைட். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஏஎஃப்எம்சியில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் 2 வெப்சைட்டை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஒன்று வந்து mcc.nic.in இது வந்து மெடிக்கல் கவுன்சிலோட வெப்சைட். அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதில் நம்ம நீட் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அப்ளை பண்ணோன்னே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் நேம்ஸ் எல்லாத்தையும் எங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, ஏஎஃப்எம்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணால் போதும், ஏஎஃப்எம்சி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணால் போதும். அதில் தான் எப்போ வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் என்ன, எப்போ அட்மிஷன் போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏஎஃப்எம்சி வெப்சைட்டில் தான் வரும். ரைட், கிளியர்.